செங்கல்பட்டு மருத்துவமனையில் திமுகவினரால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அதிமுக நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அதிமுக நகர கழக ஐடி விங் செயலாளர் அனிருத் காரில் சென்றபோது திடீரென தீய சக்தி திமுகவினர் வழிமறித்து இழிவாக பேசி தாக்கியதோடு கார் மீது கற்களையும் வீசி அராஜகம் செய்தனர். காயமடைந்த அனிருத் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் சீத செல்லப்பாண்டியன், மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் மணி பங்கேற்ற பணிகளை தொடக்கி வைத்தார். முத்துநாயக்கன்பட்டி, வட்டக்காடு, பெரியேரிப்பட்டி, எரிக்கொடியில் 4 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் அந்த பள்ளி மாணவர்கள் கும்பலாக சுற்றித் திரிவதும், போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதும், இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிந்துள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி ஆட்சியில் ரசிகர் மன்ற தலைவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரானது முதலே மாணவர்களின் நிலை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த விவசாயியை காவல்துறையினர் அராஜகமாக பிடித்து வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானத்தாள் ஊராட்சியில் மக்கள் சந்திப்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விவசாயி சசிகுமார் இலவச மின் இணைப்பு வேண்டி மனு கொடுக்க முயன்றார். அப்போது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக மேடையில் இருந்து கீழே இறக்கினர். இதனால் ஆத்திரமடைந்த சசிகுமார் பலமுறை மனு அளித்தும் திராவிட மாடல் அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்கவில்லை என கூறி கோஷங்களை எழுப்பினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெயரளவிற்கு வாங்கப்படும் மனுக்களால் மக்களின் தேவைகள் பூர்த்தியாவதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நடவு செய்யாமல் நேரடியாக நெல் விதைப்பு செய்திருந்த விவசாயிகள் பருவம் தவறி பெய்த கோடை மழையால் பாதிப்படைந்துள்ளனர். 100 ஏக்கருக்கு மேல் மழைநீர் சூழ்ந்ததில் விதை நெல் அழுகி முளைப்பு ஏற்படாது என்பதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். ஸ்டாலின் அரசு தங்களுக்கு உடனடியாக இலவசமாக விதை நெல் வழங்குவதோடு அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர்.